பசங்களை விட்டு அனாதைக்கறலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த செட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்ற சேது போச்சம்பள்ளியில் உள்ள தனியார் பள்ளியின் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவரது நண்பர் புளியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முரளி என்ற ஜெயராமன். இவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். முரளியும் சேதுவும் நெருங்கிய நண்பர்கள். இந்நிலையில் சேதுவிற்கும் முரளியின் மனைவி வடிவுக்கரசிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. லாரி டிரைவரான முரளி வெளிமாநிலங்களுக்கு லாரி ஓட்ட 4-5 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவது வழக்கம். இந்நிலையில் கணவன் இல்லாத போது முரளி வீட்டிற்கு சேது வந்து செல்வது வழக்கமாகியுள்ளது. கிராமத்தில் உள்ள அக்கம்பக்கத்தினர் சேது வீட்டிற்கு வந்து செல்வது குறித்து முரளியிடம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து முரளி சேதுவையும் அவரது மனைவியையும் கண்டித்துள்ளார். பலமுறை சேதுவை கூப்பிட்டு எச்சரித்துள்ளார். ஆனால் இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முரளி அவரது நண்பர்கள் நவீன், தங்கராசு ஆகியோருடன் சேதுவை வெளியே செல்லலாம் என கூறி அழைத்து சென்றுள்ளனர். அப்போது மத்தூர் அருகே முரளி மற்றும் அவரது நண்பர்கள் திட்டமிட்டபடி தேங்காயை வைத்து சேதுவின் தலைப்பகுதியில் பலமாக தாக்கியுள்ளனர். இதில் சேது இரத்த வெள்ளத்தில் அங்கேயே உயிரிழந்துள்ளார். அதைத் தொடர்ந்து நாகமங்கலம் என்ற கிராமத்தில் இருந்த 20 அடி கிணற்றில் 4 அடி பள்ளம் தோண்டி சேதுவின் உடலை புதைத்துவிட்டு பாபநாசம் திரைப்படத்தில் வருவது போல அவரது தொலைபேசியை துணியில் சுற்றி காஞ்சிபுரம் செல்லும் லாரியில் வீசியுள்ளார். தொடர்ந்து எதுவும் தெரியாதது போல ஊருக்கு திரும்பிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் பொங்கலன்று போன கணவர் திரும்ப வராதது குறித்து சேதுவின் மனைவி மோனிகா போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் பல்வேறு விசாரணையை நடத்தினர். மேலும் அப்பகுதி சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் சேது முரளியுடன் மாருதி காரில் சென்றது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் காரை கண்டுபிடித்து பறிமுதல் செய்து முரளியிடம் நடத்திய தீவிர விசாரணையில் சேது நண்பனாக பழகிக்கொண்டு மனைவியிடம் திருமணத்தை மீறிய உறவு வைத்திருந்ததாகவும் பலமுறை எச்சரித்தும் சேது தொடர்ந்து உறவில் இருந்ததால் திட்டமிட்டு நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்து புதைத்ததை ஒப்புக்கொண்டார். நவீன், தங்கராசு ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து பர்கூர் வட்டாட்சியர் மகேஸ்வரி தலைமையில் கொலை செய்யப்பட்ட சேதுவின் உடலை தோண்டி எடுத்து சம்பவ இடத்திலேயே உடற்கூறு ஆய்வு செய்து உடலை சேதுவின் மனைவி மோனிகாவிடம் ஒப்படைத்தனர். நண்பரின் மனைவியுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தவரை நண்பர்களே திட்டமிட்டு கொலை செய்துவிட்டு நாடகமாடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.